வணக்கம். அரப் கான்கோஸ்ட் ஆஃப் சிந்து. அரப் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரீஜன் ஞாபகம் வருது? இப்போதைக்கு இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைனு, அஹ், இந்த ரீஜன்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். கத்தார் இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ எதை சொல்றாங்கன்னா, இந்த ஈரான், ஈராக்கு, அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கும் சரிங்களா? டர்க்கி இந்த ரீஜன்லாம் அரப் அப்படி சொல்றாங்க. கான்கொஸ்ட் ஆஃப் சிந்து. சிந்துனா இப்போ இண்டஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு ரிவர் ஓடுது இல்லையா? இந்தியாவில் ஒரு ரிவர் இருக்கு இல்லையா? இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகி பாகிஸ்தான்ல வந்து கடல்ல இணையும். இந்த ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து வராங்க. ஏன் வராங்க, வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி வரதுல ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு சொல்றாங்கன்னா முகமது பின் காசிம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இவரு ஆக்சுவலா ஒரு 17 வயசு பையன். ஏன் வருவாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல் ஹஜஜ் பின் யூசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாருங்க. பின் யூசப் சொல்லிட்டு ஈராக்ல ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கும் சிந்து ரீஜன், அதாவது குஜராத் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரீஜன்ல இண்டஸ் ரிவர் வந்து ஜாயின் ஆகும். அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா தஹீர் அப்படி சொல்லிட்டு ராஜா தஹீர் சொல்லிட்டு ஒருத்தர் ரூல் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வருது. இந்த அல் ஹஜஜ் பின் யூசஃபுக்கும் ட்ரேடிங்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அது முத்தி போயிட்டு இந்த முகமது பின் காசிம் அப்படிங்கிற ஒரு பர்சனை, ஒரு 17 வயசு பையனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படை கொடுத்து அனுப்புவாரு. அவரு வந்துட்டு இந்த தஹீரை வந்து பார்த்தா டிஃபீட் பண்ணுவாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அரப் கான்கொஸ்ட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? முகமது பின் காசிம் ஆஃப் ஈராக் வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் டு இன்வேட் இந்தியா. ஹி டிஃபீட்டட் த ரூலர் ஆஃப் சிந்து தஹி தஹீர். அதாவது ரூலர் ஆஃப் சிந்து தான் அந்த தஹீர். அண்ட் த ப்ரொவின்ஸ் வாஸ் கிவன் டு த ஒமையாட் கிலாஃபத். கிலாஃபா, கலீஃபா இப்படி யாரு சொன்னாலுமே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்போ சொல்லியிருக்கேன். இது வந்து முஸ்லீம் ரிலீஜியனோட ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபைனலா இவர்கிட்ட இந்த ப்ரொவின்ஸை கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கான்கெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் இந்தியாவை யார் இன்வைட் பண்ணு சொல்லி கேட்டீங்கன்னா முகமது பின் காசிம். 712 ஏடி இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து யார் வர்றாருன்னா ஒரு 1000 வருஷம், சாரி, ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 1000 ஏடி அப்போ டர்க்கிஷ்ல இருந்து ஒரு மனுஷன் வராரு. ஓகேங்களா? யாருன்னா முகமது ஆஃப் கஸ்னி. ஆக்சுவலா இந்த ரீஜன்ல இருக்காங்க இல்லையா, அரப்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ யோசிச்சீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஒரு பாலைவனம் தான். சவுதி அரேபியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் தான். பட் இப்போ வெல்த்தியா இருக்காங்க. ரீசன் என்னன்னா, கீழே பெட்ரோலியம் இருக்கு, அதை எடுத்து சேல் பண்ணி நல்லா வெல்த்தியா இருக்காங்க. பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெட்ரோல்னா என்னன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. தரையில கீழே பெட்ரோல் ஓடுது, அதை எடுத்து வித்தா காசு கிடைக்கும், வாங்க யார் இருக்கா? ஸோ அதெல்லாம் பாலைவனமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? பாலைவனத்துல மழை பெஞ்சா கூட தரையில தண்ணி ஓடாது. மழை ஃபர்ஸ்ட் பெய்யாது, பெஞ்சாலும் தரையில தண்ணி ஓடாது. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை சொல்லி வச்சு வளர்த்துருப்பாங்களாம். என்னன்னா, இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்க வந்து மழை பெய்யும். மழை பெஞ்சா தரையில தண்ணி ஓடும். எங்க பாரு பச்சை பசேல்னு இருக்கும். அப்புறம் வந்து அங்க இந்தியால நிறைய தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு கற்பனை கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதை வந்து பிடிக்கணும், இந்தியாவை கான்குவஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களோட மைண்ட்ல வந்து விதைக்கப்பட்டிருக்கும். அப்படி வந்த ஒரு பர்சன் தான் முகமது ஆஃப் கசினி. ஓகேங்களா? ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லியிருப்பாங்க, முகமது கஜினி 17 முறை படையெடுத்தார், 17 முறை தோத்துட்டு 18வது முறை இந்தியாவை வந்து பிடிச்சார் அப்படி சொல்லிட்டு நம்மள சொல்லுவாங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து படிக்கணும், ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. இது நான் பெரிய ஆளாகி படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கதை. ஏன்னா இந்த முகமது ஆஃப் கசினி வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் வந்திருப்பாரு. பட் ஒவ்வொரு டைமே இந்தியாவை கொள்ளையடிக்க தான் வந்திருப்பாரு. ஓகேங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். Towards the close of the AD 9th century, vast empire of Arab broke up and Turks who got the upper hand over the Khalifa of Baghdad. கலிஃபால இருக்கிற பேக்டாடை விட டர்க்கிஷ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகாரம் வந்து அதிகமாக வராங்க. எஸ்டாப்ளிஷ்டு மெனி இண்டிபெண்டன்ட் பிரின்சிபாலிட்டிஸ். ஒன் ஆஃப் சச் அ டர்க் ஸ்டேட் வாஸ் ஃபவுண்ட் பை அலப்கின் வித் கஸ்னி அஸ் ஹிஸ் கேபிட்டல் இன் அபவுட் 933 ஏடி. ஸோ இந்த அலப்கின் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு சமனாய்டு எம்பையர் அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பையர் இருக்கும். சமனாய்டு எம்பையர் சொல்லிட்டு ஒரு எம்பையர் இருக்கும். அந்த எம்பையர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சமனாய்டு எம்பையர். சரிங்களா?
எம்பையர்னு டைப் பண்றேன். எம்பையர் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் இவர் வந்து இருப்பாரு, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ லேட்டரா 933 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா கசினவாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இங்க இருக்குல்ல கசினாபி, இது வந்து கசினா பீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா இவர் பிடிப்பாரு. இருங்க வரேன். அப்படியே ஒரு டைனாஸ்டி வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுதான் காப்பியா? எஸ். 1 செகண்ட். ஓகே. கசினாவிட் டைனாஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கசினாவிட் டைனாஸ்டி சொல்லிட்டு இந்த அலப்கீன் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு. இன் தோஸ் டேஸ் பஞ்சாப் அண்ட் நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா வேர் ரூல்டு பை ஜெய்பால் ஆஃப் ஷஹியா டைனாஸ்டி ஹிந்துஸ்தானி. ஸோ சஹியா டைனாஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்பால் அப்படிங்கிற ஒரு ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பிராமின். சுப் சுபுட் டிகின், the ruler of Ghazni of that period, fought with Jaipal and defeated him. இந்த சுபுட்கின் இருக்கார் இல்லையா, அந்த அலப்கினோட பையன் தான். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இந்த 933 வந்து பார்த்தோன்னா அலப்கின் இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா எங்க அரௌண்ட் ஒரு இந்த 970 60 இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோக்கடிக்கிறாரு. ஓகேங்களா? முகமது கசினாவி வாஸ் த எல்டஸ்ட் சன் ஆஃப் சுபுட்கின். இந்த சுபுட்கின் இருக்கார் இல்லையா, இவரோட எல்டஸ்ட் சன் தான் முகமது கசினாவி. நம்ம முகமது கசினின்னு சொல்றோம் இல்லையா, இவரு born in 971 ஏடி அண்ட் ascended the throne 998. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ த்ரோனுக்கு எப்போ வராரு அப்படின்னா 998 ஏடிக்கு. ஓகேவா? ஃபார் இந்தியா த ஒன்லி மெமரி ஆஃப் முகமது இஸ் தட் பிளண்டர் ஆஃப் அண்ட் டெஸ்ட்ராயர் ஆஃப் டெம்பிள். ஸோ இந்த முகமது கசினி இருக்கார் இல்லையா, 17 டைம் முகமது இஸ் செட் டு ஹாவ் மேட் 17 ரைட் இன் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து ஒரு 17 ரைட்ஸ் வந்து வந்திருப்பாரு. 17 டைம்ஸ் வந்து படையெடுத்து வந்திருப்பாரு. இவர் வந்து இனிஷியலா வரும்போது ஒவ்வொரு கிங்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு இருப்பாரு. சில கிங்கிட்ட வின் பண்ணுவாரு, சில கிங்கிட்ட வந்து தோத்துருவாரு. இப்படி தோக்கும்போது அவருக்கு ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒரு அனுபவம் தானே. ஃபைனலா வந்து அவருக்கு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிப்பாரு. நம்ம போயிட்டு ஒரு அரண்மனை ஒரு கிங்கு கிட்ட போயிட்டு மோதி அவன் அப்புறம் அந்த ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறத விட நேரா ஒரு கோயிலுக்கு போனா அங்க அவ்வளோ பாதுகாப்பு இருக்காது, ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் சொல்லிட்டு நிறைய, அதாவது லாஸ்ட் டைம்னா டெம்பிளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இந்த இனிஷியல் ரைடு வேர் டைரக்டட் அகைன்ஸ்ட் த ஹிந்துஸ்தானி ரூலர் இன் 1001 ஏடி. ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பார்த்தோன்னா 1001 ஏடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தானி ரூலர் ஜெய்பால், அவங்க அப்பா ஜெய்பால் ஒரு டைம் வந்து அடிச்சு அங்க இருக்கிற வெல்த் தட்ஸ் மீன் காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாரு. மகனும் முகமது கசினியும். ஸோ இதுதான் ஈஸியான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்பாலை ஒரு டைம் டிஃபீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ரீஜனை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாரு. ஓகேவா? ஸோ முகமது கசினியோட ஃபர்ஸ்ட் அட்டாக் யாருன்னா ஜெய்பால். ஓகேவா? அண்ட் ஹிஸ் சன் ஆனந்தபால். ஜெய்பாலோட சன் வந்து ஆனந்தபாலா சக்சீடட் த த்ரோன். எ டிசிசிவ் பேட்டில் பிட்வீன் முகமது அண்ட் ஆனந்தபாலா வாஸ் ஃபவுட் இன் 1008 ஏடி. 1008 ஏடியில் வந்து மறுபடி அதே ஜெய்பாலோட பையன் ஆனந்தபால் இருக்காரு, அவரை மறுபடி அட்டு வைஹிந்த் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இது 6th எக்ஸ்பீடிஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீடிஷன் ஜெய்பால், 6th எக்ஸ்பீடிஷன் ஆனந்தபாலா. சரிங்களா? இது வந்து 1008 ஏடி. ஓகேங்களா? இன் அதர் எக்ஸ்பீடிஷன் முகமது பிளண்டட் நாகர்கோட். லேட்டரா அந்த சில ஏரியா அந்த மதுரா இதெல்லாம் டெம்பிள், நாகர்கோட்டு, சோம்நாத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளண்டருங்க. இவர் பண்ண பிளண்டர்லயே மிகப்பெரிய பிளண்டரு 16th ரைடு. இவர் ஒவ்வொரு டெம்பிளா அப்படியே கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் கேள்விப்படுவாரு. சோம்நாத் டெம்பிள் தான் இருக்கிறதே பணக்கார சாமி, பணம் வந்து அதிகமா இருக்கிற கோயில். அதை ஒரு டைம் நம்ம கொள்ளையடிச்சிட்டா இனி வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வந்து கொள்ளையடிக்கவே தேவையில்ல, இவ்வளவு பெரிய படையை கூட்டிகிட்டே வர தேவையில்ல சொல்லிட்டு சோம்நாத் டெம்பிளை கொள்ளையடிக்க அங்கேருந்து கிளம்பி வருவார். வந்துட்டு ஒரு மலை மேலே வந்து நின்று பார்ப்பாராம். நின்று பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல். சோம்நாத் டெம்பிள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கும். கடல் அலையெல்லாம் வந்து சோம்நாத் டெம்பிள் அப்படியே தொட்டுட்டு போமா. ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால அந்த கடற்கரையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வந்து கூடியிருப்பாங்களாம். இவர் முகமது கசினி அங்கேருந்து வருவார். ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு பார்ப்பாராம் அந்த சோம்நாத் டெம்பிளை.
அவ்வளோ கூட்டமா இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தோன்னா, அந்த கோயிலையே நெறைய வைரம், தங்கத்தால வந்து அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாம். இவரு பார்த்தோனே குஷி ஆயிரும். சரி, இத நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு செம்ம வேட்ட அப்டி சொல்லிட்டு கொள்ளையடிக்க வருவாரு. வரும்போது இங்க இருக்கிற மக்கள்லாம் கொள்ளையடிக்க விட்டுருவாங்களா என்ன? கையில இருக்கிற கட்டை, கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போஸ் பண்ணி நிக்கிறாங்க. பட்டு முகமது கஜினி, அரப் இவங்களோட ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா, வாள் வீரர் எல்லாருமே வந்து கத்தி வச்சிருக்காங்க. இவங்க முன்னாடி இந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த 1,00,000 மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுப்பாராம். வெட்டி வீசி அந்த மொத்த கடற்கரையுமே சிவப்பாயிரும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதனாலேயே வந்து பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கொடூரமான சம்பவம். இருக்கிற பின்னாடி வந்து வரலாற்று ஆசிரியர்லாம் இருப்பாங்கல்ல, இத ரொம்ப இது பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா, சோம்நாத் டெம்பிள வந்து கொள்ளையடிச்சிருப்பாரு. அப்படி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நேரா வந்து பார்த்தோன்னா, அது இதெல்லாம் முடிஞ்சிருமா, அடுத்து டெம்பிளுக்குள்ள போவாராம். டெம்பிளுக்கு உள்ள போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிவா ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல வந்து மிதந்துட்டு இருக்குமாம். ஸோ பக்கத்துல இருக்கிற வீரர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, வாள வச்சு சுத்தி ஏதாவது க கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் வச்சு தொங்க விட்டுருக்காங்களா? அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்களாம். இருக்காதாம். முகமது கசினி வந்து பார்த்தோன்னா, கடுப்பாயி, இது ஏதோ மேக்னெட்டிக் வேல. 4 செவுத்தையும் உடைங்க அப்படிங்கிற மாரி உடைச்சு பார்ப்பாராம். அந்த சிவா அந்த ஸ்டாச்சு கீழ விழுந்துருமா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, ஒரு ஸ்டோரி சரிங்களா? ஸோ ஃபைனலா அந்த மொத்த அவ்ளோ வைரம் இருக்குமாங்க. அந்த டெம்பிள்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக அவரோட யானையே வந்து பார்த்தோன்னா பத்தாதாம். யானையே வந்து ரொம்ப பொறுமையா தூக்கிட்டு போனதா ஸ்டோரி. சரிங்களா? ஸோ ஹி பிளண்டட் த சோம்நாத் டெம்பிள் 16th ரைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1025 ஏடி சரிங்களா? நெக்ஸ்ட் 1026 ஏடி முகமது டிஃபீட்டட் ஜாட்ஸ். ஜாட்ஸ் வந்து ஒரு டைம் வந்து ஜார்ஜ் கூட சண்டை போட்டுருப்பாங்க. இவரு ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா, அந்த பாகிஸ்தான், பஞ்சாப் இருக்கு இல்லையா? அது வரலைக்கும் கூட அந்த ரீஜன்லாம் வந்து புடிச்சு வச்சிருப்பாரு. ஹி டைட் இன் 1030 ஏடி. இப்ப வந்து இறந்துறாரு. த அப்ஜெக்டிவ் ஆஃப் முகமது எக்ஸ்பீடிஷன் வாஸ் டு பிளண்டர் அண்ட் லூட். இவர் வந்து பார்த்தோன்னா, கொள்ளையடிக்கிறது அவ்வளவுதான். அ ஒரு ஒரு ஏரியா வந்து பார்த்தோன்னா, எது ஈஸியான டாஸ்க்ன்னு பார்த்து அத அடிச்சுட்டு போறது. அவ்வளவுதான் இது இவரோட மெயின் மோட்டிவ். ஹி வாஸ் நாட் இன்ட்ரஸ்டட் இன் எக்ஸ்பேண்டிங் ஹிஸ் எம்பையர் டூ இந்தியா. இந்தியாவ ரூல் பண்ணும் அப்படின்லாம் ஒரு ஒரு பெரிய கனவுலாம் கிடையாது. சரிங்களா? குயிக் டைஜஸ்ட். முகமது இஸ் கன்சிடர்ட் as a hero of Islam by medieval Muslim historian because of his stout defense against Central Asian Turkish tribe invader. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தளவுக்கு இவரு ஒரு வில்லனா இருந்தாலுமே, அவரோட கண்ட்ரிய பொறுத்தளவுக்கு இவரு ஒரு ஹீரோ தான். ஏன்னா, இந்தியால இருக்கிற மொத்த வெல்த்தையும் எடுத்துட்டு போயிட்டு, அவரு கண்ட்ரிக்கு வந்து நெறைய செலவு பண்ணியிருப்பாரு. நெறைய புலவர்களுக்கு, நெறைய லைப்ரரி கட்டியிருப்பாரு. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கண்ட்ரிக்கு வந்து ஏன்னா காசு இங்கிலேருந்து எடுத்து போயிருக்காரு இல்லையா? நல்லாவே செலவு பண்ணியிருப்பாரு. செகண்ட்லி, பிகாஸ் ஆஃப் he was closely associated with the Renaissance of Iranian spirit. ஸோ இந்த டைம் அரௌண்ட் 1000 பீரியட்ல வந்து ரெனசா அப்படி சொல்லுவாங்க. ரெனசா அப்படின்னா ரிவைவ் பண்றது. கல்ச்சரா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கிற அந்த ரிலிஜியஸ் தாட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரிவைவ் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ரெனசா அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அது கூடயும் வந்து பார்த்தோன்னா, இவர் வந்து அது ஒரு ஒரு அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? த ஹை வாட்டர் மார்க் இன் த ஈரானியன் ரெனசன்ஸ் வாஸ் ரீச்டு வித்தின் ஃபிர்தாசி ஷானாமா. ஃபிர்தாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் இருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஈரானியனோட ஈரானியனோட லாங்கஸ்ட் எப்பிக் அப்படி சொல்லுவாங்க அத. ஈரானியன் ஈரானியன் லாங்கஸ்ட் எப்பிக்ங்க. லாங்கஸ்ட் எப்பிக் அப்படி சொல்லிட்டு இத சொல்லுவாங்க. இப்படி ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, இந்த ஷானாமா அப்படி சொல்லிட்டு ஃபிர்தாஸ் எழுதியிருப்பாரு. இவரெல்லாம் வந்து பார்த்தோன்னா, முகமது கசினியோட கோர்ட் போயட் சரிங்களா? அப்புறம் ஹி பேட்ரனைஸ்டு 3 பெர்சன் கான்டெம்பரரி டூ ஃபிர்தாசி கோர்ட் போயட். இவரும் வந்து பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோர்ட் போயட். அதான் இவர் வந்து பஞ்சாப் ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா, பஞ்சாப் வரலையுமே வந்து முகமது கஜினி வந்து புடிச்சு வச்சிருப்பாரு. ஸோ இந்த ஸ்காலர்ஸ்லாம் முகமது கஜினியோட மோட்டிவ் என்னமோ வந்து பார்த்தோன்னா, அதாவது இந்தியான்னு சொல்ல முடியாதுங்க. அந்த நார்த்து, வெஸ்ட் ரீஜன் அந்த ரீஜன்ல எது அ ரொம்ப வெல்த்தியா இருக்கோ அத கொள்ளையடிப்பார். சவுத்துக்குலாம் வரமாட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இங்க சோலாஸ் இருப்பாங்க. இவங்க அத விட நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. மேபி வந்திருந்தா முகமது கஜினி ஸ்டோரி வேறையா இருக்கும். பட் இவங்க வந்து அந்த நார்த் வெஸ்ட் ரீஜன்.
அந்த ரீஜன்ல இருந்தாலுமே இந்த ஃபிர்தாசி இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ரீஜன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட்டுக்கு வந்துட்டு இவரை பொறுத்தளவு இந்த ஸ்காலரை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்றது மருத்துவமா இருக்கட்டும் அஸ்ட்ரானமியா இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து பார்த்தோன்னா இவரை வந்து வேப்பூட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய கத்துக்கிட்டு இந்த ஃபிர்தாசி கோட்டு போயிட்டுலாம் இருக்கா இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டாபுல் ஹிண்ட் இந்த இங்க இருக்கு பாருங்க, கிட்டாபுல் ஹிண்ட் சொல்லிட்டு இவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, ஹிண்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற அந்த குறிக்கிற ஒரு வேர்டு சரிங்களா. ஆக்சுவலா வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை அல் ஹிண்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவை அரபு அதுக்கு முன்னாடி வர யூரோப்பியன் முன்னாடி அலெக்சாண்டர்லாம் நம்ம படிப்போம். அவரெல்லாம் வரும்போது இந்தியா வந்து சிந்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சிந்து நதிக்கரை பக்கத்துல நம்ம இருப்போம். இப்போ இண்டஸ் அப்படி சொல்றோம், அப்போ சிந்து அப்படி சொல்லுவோம். ஸோ சிந்து நதிக்கரையில இருக்கிற இந்த ரீஜன் வந்து சிந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ லேட்டரா இந்த டர்க்கிஷ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அல் ஹிந்த் அப்படி சொல்லுவாங்க. அல் ஹிந்த் அப்படின்னா இந்தியா, அல் ஹிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா இந்தியா அதாவது சிந்து இந்த சைடு சிந்துவோட சிந்துக்கு அடுத்து இந்த சைடு இருக்கிற லேண்ட்ல இருக்கிற பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் அல் ஹிந்த் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து அப்படிங்கிறது நம்ம ஹிந்து அப்படிங்கன்னு ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹிந்து அப்படின்னா ஒரு ரிலிஜன் மதத்தை சொல்றோம். பட் அப்போ வந்து இந்த சிந்து நதிக்கரைக்கு இந்த சைட்ல இருக்கிற பீப்புள் வாழ்ற பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் அந்த சிந்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்து அப்படி சொல்லிட்டு மாறி வந்திருக்கு சரிங்களா. ஓகே, கிட்டாபுல் ஹிண்ட் அப்படி சொல்லிட்டு அல்புர்னி எழுதியிருப்பாரு, சாரி ஃபிர்தாஸ் எழுதியிருப்பாரு. ரொம்ப சாரி 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 அல்புர்னி எழுதியிருப்பாரு. அதாவது மாத்தி சொல்லியிருந்தேன்னா மைண்ட்ல எரேஸ் பண்ணிக்கோங்க. அல்புர்னி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்காலர். அதான் இவர் வந்து பஞ்சாப் ரீஜன்ல வந்துட்டு இந்தியாவில் வந்து நிறைய பிராமின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த இங்க இருக்கிற சான்ஸ்கிரித் இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த கிட்டாபுல் ஹிண்டில் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா. அப்புறம் உட்பி அப்படிங்கிற ஒரு கோர்ட் ஹிஸ்டாரியன் இருந்திருக்காங்க. ஸோ இது வரலைக்கும் முகமது ஆஃப் கசினி இவரை தெளிவா அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், முகமது கோரி அப்படிங்கிற ஒரு பர்சனை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. த கசினி ஸ்டேட் வாஸ் நோ லாங்கர் எ பவர்ஃபுல் ஸ்டேட். இந்த கசினாவி இருக்கு இல்லையா, இந்த கசினாவிட் டைனாஸ்டி கசினி ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமனாய்டு எம்பையர் அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பையர் இருக்கும். ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஜுக் எம்பையர் சொல்லிட்டு ஒரு எம்பையர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சமனாய்டு அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பையர் இருக்கும். சமனாய்ட் எம்பையர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரா செல்ஜுக் செல்ஜுக் அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ம் no longer powerful after the Muhammad Ghazni. His successor were weak with the resulted into emergence of Seljuk Empire. முகமது கஜனிக்கு அப்புறம் அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ செல்ஜுக் எம்பையர்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பட் டுவர்ட் த மிடில் ஆஃப் 12th செஞ்சுரி இவர் எப்போ வராரு, 1000ல வராரு. ஸோ 12th செஞ்சுரி அப்போ அனதர் குரூப் ஆஃப் டர்க்கிஸ் ட்ரைப் மேன் ஷேட்டர் த பவர் ஆஃப் செல்ஜுக் எம்பையர். மறுபடியும் செல்ஜுக் எம்பையரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் ஆயிட்டு ரெண்டா உடையுங்க. ஒன்று குவார்ஸ்மி அப்படி சொல்லிட்டு ஒரு எம்பையர் மாதிரி ஒன்று உருவாகும். குவார்ஸ்மி குவார்ஸ்மி அப்படி சொல்லிட்டு வரும். நீங்க வந்து இது கூகுள் பண்ணி இதோட கரெக்டான ஸ்பெல்லிங்கோட இதை வேணா பார்த்துக்கோங்க. ரெண்டா உடையும் சரிங்களா. ஒன்று வந்து குவார்ஸ்மி, இன்னொன்று வந்துன்னா குரீட் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து குரீட் அப்படி சொல்லிட்டு ரெண்டா வந்து பார்த்தோன்னா இது உடையும். குரீட் சொல்லிட்டு ரெண்டா உடையும் சரிங்களா. என்னாச்சு, ஒன் செகண்ட். ஓகே. ம் குரீட் அப்படி சொல்லிட்டு ரெண்டாவோடையும் பட் த டுவர்ட் ஓகே ட்ரைப் செல்ஜுக் டர்க். ஓகே, செல்ஜுக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவோடையும். ஓகேவா. த பவர் ஆஃப் குரீட்ஸ் இன்க்ரீஸ் அண்டர் த சுல்தான் அலாவுதீன். ஸோ இந்த குரீடோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இன்க்ரீஸ் ஆகுது. யார் இருக்கும்போதுனா சுல்தான் அலாவுதீன் ஹூ ஏர்ன்டு த டைட்டில் ஆஃப் வேர்ல்டு பர்னர். இவரோட டைட்டில் பார்த்துக்கோங்க வேர்ல்டு பர்னர் சொல்றாங்க. பிகாஸ்
ஹீ ரேவேஜ்டு கசினி அண்டு பர்ன்ட் இன் டு த கிரவுண்ட். இவர் என்ன பண்றாரு, மொத்த கஜினியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேர்ல்டு பர்னர் சொல்றாங்க. ஓகேங்களா. இவர் எந்த டைனாஸ்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரீட் அப்படின்னு சொல்லிட்டு டைனாஸ்டி. ஆக்சுவலாக அந்த குவார்சிமி இருக்குல்ல, இந்த குவார்சிமி ரீஜன்லாம் வந்து அல்புர்னிலாம் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. ஓகேங்களா. லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசினி இந்த ரீஜனுக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ லேட்டரா வந்து இவர் ஒரு நல்ல ஸ்காலர்னோடனே இவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். லேட்டரா அல்பர்னி கிதாபுல் ஹிண்ட் எழுதுவார். சரிங்களா. இன் 1173 ஏடி முய்சு முய்சுதீன் முகமது அப்படி, அதாவது முகமது கோரி, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க 1173 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி வந்து ரூலிங்க்கு வருவார். சரிங்களா. அசண்டட் த த்ரோன் அட் கசினி. கசினியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து த்ரோனுக்கு வராரு. ஒயில் ஹிஸ் எல்டர் பிரதர் வாஸ் ரூலிங் அட் கூர். இவர் வந்து கூர் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல் பண்ணியிருக்காரு அவரோட பிரதர், எல்டர் பிரதர். ஸோ இவர் வந்து கசினி அந்த ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. இயரை பார்த்துக்கோங்க 1173 ஏடி. சரிங்களா. முய்சுதீன் முகமது கான்கர்ட் முல்தான் அண்டு கட்ச். இவர் வந்து முல்தான் அந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்கர் பண்றாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் கயதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. 17 இந்த ஒரு நிமிஷம். முல்தான் ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த முல்தான் ரீஜன், சாரி, முகமது கஜினி வந்து ஃபர்ஸ்ட் முல்தானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கர் பண்ணுவாரு. கரெக்ட். இது பேட்டில் ஆஃப் கயதாரா இல்ல. இந்த 1178 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ரூலர்கிட்ட வந்து சண்டை போடுறாரு இல்லையா, இதை தான் பேட்டில் ஆஃப் கயதாரான்னு சொல்லுவாங்க. 1178 ஏடி ஹி அட்டெம்ப்டட் டு பெனரேட் இன்டு குஜராத். ஃபர்ஸ்ட் அந்த முல்தான் கட்ச் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். ஸோ லேட்டாக வந்து குஜராத் ரீஜனுக்கு வருவார் பை மார்ச்சிங் அக்ராஸ் த ராஜ்புட்டானா டெசர்ட். ஸோ இப்போ தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணி வரும்போது அவரோட படை வந்து பார்த்தோன்னா மொத்தமாகவே டயர்ட் ஆயிரும். ஏன்னா ஒரு டெசர்ட்டை தாண்டி வரணும். அதனால ரொம்ப ஈஸியாக அந்த சைடு குஜராத்தில் இருக்கிற ரீஜனில் ரூலர்கிட்ட வந்து தோத்துருவார். பட் வாஸ் கம்ப்ளீட்லி ரூட்டட் அவுட் பை குஜராத் ரூலர். குஜராத்தில் அந்த டைமில் யார் ரூலராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பீம் தேவ் 1 2 பீம் பீமா இல்லைனா பீம் தேவ் பீம் மான்னு எழுதிடுறேன். பீமா பீம் தேவ் 2 அப்படி சொல்லிட்டு சொலாங்கி டைனஸ்டியில் ஆல்ரெடி நான் வந்து பீம் 1ன்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அது போல் அவர் வந்து கசினி கூட சண்டை போடுவார். இவர் பீம் பீம் தேவ் 2. சரிங்களா. இவ இவங்களோட அம்மா வந்து பார்த்தோன்னா நைக்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நைக்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது கோரிய தோக்கடிப்பாங்க. இந்த பேட்டில் பேரு பேட்டில் ஆஃப் கயட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் கயடாரா. கயடாரா. ஓகேங்களா. KA 1 செகண்ட் கயதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. 1178 ஏடியில் பேட்டில் ஆஃப் கயடாரா நடக்குது. யாருன்னா அந்த சொலாங்கி ரூலர் இங்க படிச்சிருப்போமே, பீமாவா பீம், இங்க எழுதியிருப்பனே. 1 செகண்ட். சொலாங்கி எங்க இருக்கு, சாரி, இங்க இருக்கு. சொலாங்கி இங்க இருக்கு. மூலராஜா 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரு. பீமா 1 வந்து பார்த்தீங்கன்னா கசினியை தோக்கடிப்பாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ கசினி மொத்தம் 17 முறை 70 டைம்ஸ் ரைட்ஸ் வந்திருப்பாரு. ஸோ பீமா 1 வந்து பார்த்தீங்கன்னா கசினியை தோக்கடிப்பாரு. பீமா 2 வந்து பார்த்தீங்கன்னா கோரியை வந்து தோக்கடிப்பாரு. சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. ஹீ ரியலைஸ்டு த நெசசிட்டி ஆஃப் த கிரியேட்டிங் சூட்டபிள் பேஸ் இன் பஞ்சாப் பிஃபோர் வெஞ்சரிங் அப்பான் த கான்கொஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவை கான்கொஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சாப் ரீஜனில் வந்து ஒரு ஒரு சாலிடான ஒரு பேஸ் வேணும் அப்படிங்கிறவர் நினைப்பாரு. ஹி கான்கர்டு பேஷ்வார், லாகூர், சியால்கோட். லாகூர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 786 ஏடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகூர், பேஷ்வார் இதெல்லாம் பிடிச்சிருப்பாரு. 1186 ஏடி. 1 செகண்ட். 1186 ஏடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகூரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வார், சியால்கோட்லாம் கான்கர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்ரஹிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ணுவார். தப்ரஹிண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த இடம் யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வர பிருத்திவிராஜ் சௌஹான் இவரோட
ஏரியா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கோரிய பொறுத்தளவுக்கு மெயினா பார்த்துக்கோங்க. 73ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங்க்கு வராரு. ஃபர்ஸ்ட் முல்தான் கட்செல்லாம் பிடிக்கிறாரு. 78 ADல வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜனுக்கு போறாரு. பாலைவனத்தை தாண்டும் போது அவரோட ஆல்ரெடி இருக்கிற அந்த போர் வீரர்கள்லாம் டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஈஸியாவே வந்து 2, 3 அட்டாக்கே போயிருப்பாரு. நம்ம வந்து பண்டல் காண்டு கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோரி தோத்துருப்பா சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாயிண்ட். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருவாரு. ஸோ இதனால என்ன பண்ணுவாரு, நம்ம வந்து பாலைவனத்தை தாண்டி போகாம மேல பஞ்சாப் அந்த அந்த ரீஜன்ல நம்ம ஒரு நல்ல ஒரு பேஸை வந்து அமைக்கணும், மிலிட்ரி பேஸ் வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு பேஷ்வார், லாகூர், சியால்கோட் இதெல்லாம் பிடிக்கிறாரு. அப்புறம் அப்படியே இந்த சைடு இருக்கிற பிருத்திவிராஜ் சௌஹான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரீஜனுக்கு போகும்போது தபர்ஹிண்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜனை அட்டாக் பண்ணும்போது பிருத்திவிராஜ் சௌஹான் ஆல்ரெடி இங்க ஒரு பவர்ஃபுல் கிங்கா இருப்பாரு. At that period, Prithviraj Chauhan power had been steadily growing. ஸோ ஸ்டெடியா வந்து பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சௌஹானும் வந்து பவர்ஃபுல்லாக மாறி இருப்பாரு. சௌஹான் had captured டெல்லி from the தோமர் அரௌண்ட் த மிடில் ஆஃப் த செஞ்சுரி. ஸோ ஆல்ரெடி ஒரு டெல்லி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ இந்த பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் கோரிக்கும் சண்டை வார் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து பார்த்தோன்னா த்ரோன் வருவார். ஜெயச்சந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார் பேட்டில் ஆஃப் தரையன் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வாரில் ஜெயச்சந்த் இருப்பார். ரெண்டாவது வாரில் பிருத்திவிராஜ் சௌஹான், ஜெயச்சந்தோட பொண்ணு பேர் சன்யுக்தா இந்த எங்கே வரும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து கல்யாணம் பண்ணனால ரெண்டாவது வாரில் ஜெயச்சந்த் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். ஸோ கோரி ரெண்டாவது வாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹானை கொன்றுவார். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் இங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அரப் டர்க்கி இந்த ரீஜன்ல இருந்து வராங்க இல்லையா, இவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிராயுதபாணியை அட்டாக் பண்ண மாட்டேன், புறமுதுல குத்த மாட்டேன், இப்படிலாம் வந்து சில டைலாக்ஸ்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் அங்கேருந்து அரப்லேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த ரூல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோரி வராரு, பின்னாடி தைமூர் வராரு. இந்த தைமூரெல்லாம் பொறுத்த அளவுக்கு ஒரு எனிமின்னு இருக்கான்னா அவன் தரையில தலை தனியா முண்டம் தனியா கிடக்கணும். அவன் தான் வந்து பிரச்சனை கொடுக்காத எனிமி. மற்ற எந்த எனிமி இருந்தாலும் அவன் பிரச்சனைக்குள்ள எனிமி அப்படின்னு சொல்லிதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிலே பிருத்திவிராஜ் சௌஹானு கோரிய கொண்டிருந்தாருன்னா ரெண்டாவது பேட்டில் வந்திருக்காது. கோரி இந்த ஒரு இப்போ நம்ம அடுத்த டைனாஸ்லாம் படிக்க போறோம். ஸோ இந்த என்டையர் இதுவே வந்திருக்காது. பட் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டாவது வாரில் கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை அந்த தப்பு பண்ண மாட்டாரு. பிருத்திவிராஜ் சௌஹானை கொண்டுவாரு. சரிங்களா? பிருத்திவிராஜ் ராசோ இது வந்து சந்த் பார்டே இவர் வந்து எழுதுறான்னு சொல்லி பார்த்துருக்கோம். த டிஃபீட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா. ஸோ லேட்டரா வந்து பார்த்தா பாருங்களேன், பேட்டில் ஆஃப் தரையன் 1191 நடக்குது. பேட்டில் ஆஃப் தரையன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 92 நடக்கும். சரிங்களா? தரையன் வந்து 1192 நடக்கும். ஸோ வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் கோரி என்ன பண்ணியிருப்பாரு, ஜெய்சந்த் ஆஃப் கன்னூஜ் வாஸ் ஆல்சோ டிஃபீட்டட் அட் த பேட்டில் ஆஃப் சந்தவார். ஸோ நீ வந்து உன்னோட மருமகனுக்கே நீ வந்து ஹெல்ப் பண்ணல, இல்லாட்டா நீ எனக்கும் பிரச்சனை தான் சொல்லிட்டு கோரி நேராக போயிட்டு ஜெயச்சந்திரனையும் போட்டு தள்ளி கொண்டு வர இந்த பேட்டில். ஓகேவா? பக்தியார் கில்ஜி ஒன் ஆஃப் த கூரிஸ் கமாண்டர் அனெக்ஸ் த பீகார் பெங்கால் டெஸ்ட்ராய்டு நலந்தா அண்ட் விக்ரமசிலா யூனிவர்சிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கோரி வந்து ஒரு ஒவ்வொரு ரீஜனாக வந்து பார்த்தோன்னா பிடிச்சிட்டு வருவார். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட், இது என்ன இவ்வளோ பிடிச்சி எழுதுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிச்சிருப்பாரு, இந்த இடத்துல கசினி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இந்த ஆக்சுவலாக இப்போ பெண் இல்லை, இருந்தாலும் நான் கேவலமாக தான் படம் வரைவேன், அது ஒரு விஷயம். சும்மா மவுசாலே. ஓகே ஓகே, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரீஜன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கசினி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கசினியை பிடிப்பாரு, அடுத்து முல்தானை பிடிப்பாரு. சரிங்களா? அடுத்தது டெல்லியை பிடிப்பாரு, அடுத்தது பெங்காலை பிடிப்பாரு. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூலிங் பிடிச்சிட்டு வருவார், பிளேஸை பிடிச்சிட்டு வருவார். இப்படி பிடிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கசினியை பிடிக்கும் போது அவர் வந்து யால்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போட்டிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து முல்தானை பிடிக்கும் போது குபாச்சா கூபாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கமாண்டா போட்டுருப்பாரு. அடுத்து டெல்லியை பிடிக்கும் போது குதுப்து பின் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமாண்டரா போட்டிருப்பாரு. அடுத்து பெங்காலை பிடிக்கும் போது பக்தியார் கல்ஜி, எங்க எழுதி வச்சிருக்கோம் பாருங்க, பக்தியார் கல்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமாண்டரா போடுவாரு. சரிங்களா?
இப்படி இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரையும் போடுவாங்க. இந்த பக்தியார் கல்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்கால், ஒரிசா இந்த ரீஜன் எல்லாம் பிடிப்பாரு. ஸோ லேட்டரா என்ன பண்ணிடுவாரு, நலந்தா யூனிவர்சிட்டி, விக்ரமசீலா யூனிவர்சிட்டி இந்த ரெண்டுத்தையும் டெஸ்டாய் பண்ணிருப்பார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? இந்த பக்தியார் கில்ஜி இத தெளிவா பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல சன்னில்லா இப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா கோரி ரிட்டர்ன் போது இறந்துருவாரு. ஸோ டெல்லியில இருக்கிற குதுப்தீன் ஐபக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. இந்த குதுப்தீன் ஐபக்கோட யாரு சொல்றது, சன்னில்லா தான் வந்து பார்த்தோன்னா இந்த யாழ்டிஷ். சரிங்களா? இந்த குதுப்தீன் ஐபக்கோட பிரதர் இன் லா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபாட்சா. இந்த குதுப்தீன் ஐபக்கோட ஃபாதர் இல்லா எல்லாருமே இல்லா தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கில்ஜி. சரிங்களா? முகமது கோரி டைட் இன் 1206 ஏடி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1206 ஏடில இறந்துறாரு. லீவிங் த சார்ஜ் வித் குதுப்த் பின் ஐபக். குதுப்த் பின் ஐபக் கிட்ட சார்ஜை கொடுத்துட்டு இவர் போறாரு. போகும்போது இறந்துருவாரு. ஓகேவா? சுல்தானட் ஆஃப் டெல்லி ஹேட் 5 ரூலிங் டைனாஸ்டி. இதுக்கப்புறம் ஒரு 5 டைனாஸ்டி வரும். பேட்டில் ஆஃப் தரேன். த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரேன் இஸ் regarded as the one of the turning point in Indian history. Indian history ஒரு turning point சொல்றாங்க. The battle organized and well prepared Turkish force defeated the Indian force. Prithviraj was defeated by Muhammad Ghori. Prithviraj was allowed to rule over Ajmer for some times but was executed on the charge of conspiracy after the sometimes. ஆக்சுவலா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 year history. ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல அதாவது இன்னுமே வந்து பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து பார்த்தோன்னா கோரி வந்து பார்த்தோன்னா கூட அவரோட கண்ணை வந்து பேட்டிலே நோண்டிடுவாரு. கோரி வந்து கூட கூட்டு போவாரு. அப்படி கோரி கூட்டு போகும்போது பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். நீ வந்து வில்வித்தையில வந்து பார்த்தோன்னா வீரனாமே, நீ வந்து நான் வந்து உனக்கு இப்ப கண்ணு தெரியாது. நான் வந்து ஒரு ஒரு ஆப்பிள வைக்கிறேன். அத வந்து நீ வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து குறி பார்த்து அடி பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாராம். கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹான கிண்டல் பண்ணுவாராம். இந்த பிருத்திவிராஜ் சௌஹான்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில் அம்பு குடுக்கும்போது, அவரு வந்து கோரியோட சவுண்ட கேட்டு கரெக்ட்டா கோரியவே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிருவாரு. இப்படியும் ஒரு ஸ்டோரி உண்டு. ஸோ இந்த மாரி இது வந்து இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, பேட்டில் ஃபீல்ட்லயே பிருத்திவிராஜ் அவன கொன்றுவாரு. சன்யுக்தா அவங்கலாம் வந்து தீ குளிச்சுருவாங்க. இப்படி சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாரி சில ஸ்டோரி இருக்கு. பட் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வேணா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜ்மர ரூல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, அவர எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? Cause of the Turkish success. Political disunity among the Rajput and internal rivalries. ஸோ இங்க இருக்கிற இந்த ராஜ்புட்ஸ் கிங்டம்லாம் சின்ன சின்ன கிங்டம் இருக்கு இல்லையா? தனக்குள்ளேயே யாரு பெரிய ஆளு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேப்ல அரப் வந்து உள்ள வருவாங்க. நோ சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காது. அன்கார்டட் ஃப்ரண்டயர். ஆமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க நார்த் வெஸ்ட்ல இருந்து யாரு வந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா அந்த கைப்பர் போலன் பாஸ் 2, 3 பாஸ் இருக்கும். ஏன்னா இமயமலை இருக்கு. ஸோ அதெல்லாம் வரணும்னாலே ஒண்ணு சிந்து ரிவர். சரியான பெரிய ரிவரு. அத ரிவர வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டரே கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ணுவாரு. ஒண்ணு அந்த இடத்துல நம்ம ஈஸியா வரும்போது அந்த இடத்துலயே அவங்கள தடுக்கலாம். அப்படி இல்லன்னா பாஸ் வழியா தான் வருவாங்க. பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஒரு மலைக்கு நடுவுல ஒரு சின்ன வழி தான் இருக்கும். அது வழி தான் வந்தாகணும். இந்த இடத்துல காட் பண்ணியிருந்தாலே, மெயினா வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ வச்சிருந்தாலே, இந்தியாவுக்குள்ள யாரும் வந்திருக்க முடியாது. பட் இந்த வேலையெல்லாம் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ராஜ்புட்ஸ்க்கு நடுவுல யாரு வீரன்? யாரு பெரிய ஆளு? அப்படி சண்டை போடுறதே வந்து வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஆஃப்டர் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆர்கனைஸ்டு மிலிட்டரி அண்ட் ஆம்பிஷியஸ் டர்க்கி இன்வேடர். டர்க்கி இன்வேடர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா வந்திருப்பாங்க. அதனால இந்தியாவை புடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? டெல்லி சுல்தானட். ஃபர்ஸ்ட் இல்பாரி ஆர் ஸ்லேவ் டைனாஸ்டி. இது வந்து 1206 அதுல இருந்து 1290 வரைக்கும் அரௌண்ட் ஒரு 84 இயர்ஸா 84 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனாஸ்டி ரூலிங்ல இருந்திருக்காங்க. இந்த இயரு இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. நிறைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. எவ்வளோ வருஷம் இருந்தாங்க, எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 டைனாஸ்டி டெல்லி அதாவது மிடிவல் இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நேரவா இருக்குங்க. நம்ம மாடர்ன் இந்தியா அளவுக்கு சுத்தாது.
மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேட்டர் முகல் ஒரு சைடு வருவாங்க, இன்னொரு சைடு அரப் கான்கொஸ்ட் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமா 2 பேரும் சண்டை போட்டுவாங்க. இதுல ப்ரொவின்ஷியல் கிங்டம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலிஜியஸ் அப்ரைசிங்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது தனியா இருக்கும். ஸோ இந்த மாரி அ தனித்தனி லைன் வந்து எல்லாமே இணையாது. ஸோ மிடிவல் இந்தியாவ பொறுத்தவரை ரொம்ப குட்டி, நேரோவா இருக்கும். ஒரே பாயிண்ட்ல, ஒரே லைன்ல தான் இருக்கும். ஸோ டெல்லி சுல்தானேட் அடுத்து முகல். ஓகேவா? So அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த டெல்லி சுல்தானேட்ல ஒரு 5 டைனாஸ்டி வரும். 5 பேரு எந்த டைம்ல இருந்தாங்க. இத தெளிவா பார்த்துக்கோங்க. After Muhammad Ghori's death, all the Muslim ruler who ruled over India from 1012 sorry, 1206 to 1290 were either slaves or were descendant of the slave ruler. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா 1206லேருந்து 1290 வரைக்கும் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸ்லேவ்ஸாக இருக்காங்களா? அப்படின்னா டிசெண்டன்ட் ஆஃப் த ஸ்லேவ். அதனாலேயே இந்த டைனாஸ்டி பேரு ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இந்த டைனாஸ்டி ஆல்சோ கால்டு இல்பாரி டைனாஸ்டி. இந்த டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்பாரி டைனாஸ்டின்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா, as all rulers of this dynasty except ஐபக் belonged to இல்பாரி ட்ரைப். ஸோ இந்த டைனாஸ்டியை ரூல் பண்ண எல்லா கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இல்பாரி ட்ரைபிள் இருந்து ஒரு ஒரு ட்ரைபல் குரூப்ல இருந்து ரூல் பண்ணியிருக்காங்களா, எக்ஸெப்ட் ஐபக். ஸோ இந்த ஐபக் அப்படிங்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த ட்ரைப் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபக் தாங்க. இவரோட அந்த ட்ரைப் இருக்காங்க இல்லையா, அதோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபக் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப் நேம் ஐபக். இதோட மீனிங் இந்த ஐபக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ஆஃப் ஆஃப் த மூன் அப்படி சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஐபக் அப்படின்னா ஆக்சுவலா இந்த 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 குதுப்துமி ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி ஆஃப் நிசாமாத். காசி ஆஃப் இந்த இடத்துல வேணா எழுதுறேன். காசி ஆஃப் நிசாப்பூர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசாப்பூர் நிசாப்பூர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் இவர் அந்த குதுப்து ஐபக்க ஒரு ஸ்லேவா வந்து அதாவது வாங்கிட்டு வருவாரு. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரி வந்து இவரை காசு கொடுத்து வாங்கி தன்னோட படையில வந்து அனுப்பிச்சுக்குவாரு. இவரோட திறமையை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த கமாண்டர் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்து ஃபைனலா டெல்லி இவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. சரிங்களா? ஒரிஜினலி எ ஸ்லேவ் குதுப்துபின் because of his merit and loyal service was rose to the post of victory by முகமது கோரி. சரிங்களா? சாரி, போஸ்ட் ஆஃப் வைசிராய் ஆஃப் முகமது கோரி. ஓகேங்களா? முகமது கோரியோட வைசிராயா வந்து பாத்தீங்கன்னா இவரை அப்பாயிண்ட் பண்றாங்க குதுப்துதீன் ஐபக்க. ஆஃப்டர் கோரிஸ் டெத் ஐபக் ரூல்டு ஓவர் டெல்லி அண்ட் ஃபவுண்டட் ஹிஸ் டைனாஸ்டி. ஸோ லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனாஸ்டியை ஒரு ஃபவுண்ட் பண்றாரு. லாகூர் லேட்டர் டெல்லி வாஸ் ஹிஸ் கேபிட்டல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குதுப்துபின் ஐபக்கோட கேபிட்டல் எது சொல்லி கேட்டீங்கன்னா லாகூர். இவரோட ஏன்னா டெல்லி சுல்தானட்டு அப்போ கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா டெல்லின்னு போட்டக்கூடாது. இல்டுமிஷ் தான் டெல்லியை வந்து கேபிட்டலா மாத்துவாரு. ஸோ குதுப்துமி ஐபக்கை பொறுத்த அளவுக்கு அவரோட கேபிட்டல் எது சொல்லி கேட்டீங்கன்னா லாகூர். சரிங்களா? ஃபார் ஹிஸ் ஜெனரசிட்டி ஹி வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் லாக்ஷ் பக்ஷ். இவர் வந்து பார்த்தோன்னா லாக்ஸ் பக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாக்ஸ் கிவர், அதாவது லட்சங்களை கொடுப்பவர். லாக்ஸ் லாக்ஸ் கிவர் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா இவர் வந்து யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் வாரி வழங்கியிருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து லாக்ஸ் பக்ஷ் அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஹீ கன்ஸ்ட்ரக்டட் 2 மாஸ்க் குவாத் உல் இஸ்லாம் அட் டெல்லி, அதாய் தின்கா சோப்ரா அட் அஜ்மர். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் குவாத் உல் இஸ்லாம் ஃபர்ஸ்ட் மாஸ்க்குங்க. அதாவது இந்தியாவிலேயே கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்டா ஒரு மாஸ்க்கு கட்டுறாங்க. அப்போ முஸ்லீம்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ள போயிட்டு அந்த தொழுவாங்க. அப்போ உல் இஸ்லாம் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டா மாஸ்க்கு கட்டுறாங்க. அப்போ முஸ்லீம்லாம் வந்து உள்ள போயிட்டு தொழுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உல் இஸ்லாம்னு வரும். குவாத் உல் இஸ்லாம் டெல்லியில இருக்கு. ரெண்டாவது அதாய் தின்கா சோப்ரா அஜ்மர்ல இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி ஆல்சோ பிகின் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த குதுப் மினார். இதுவும்
அதை விட இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இவர் வந்து குதுப் மினாரை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பிகின், அதாவது பேஸ்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது ஆமா பேஸ்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்டியிருப்பாரு குதுப் மினார்ல. பட் இவர் வந்து பிகின் பண்ணி வச்சிருப்பாரு, முடிச்சது எல்டுமிஷ். சரிங்களா? இந்த ஹானர் ஆஃப் த ஃபேமஸ் சுஃபி செயின்ட் வாஜா குதுப்துபின் பக்தியார் கக்கி. இதை பார்த்துக்கோங்க. சுஃபி செயின்ட் ஒருத்தர் இருக்காரு. இந்த சுஃபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்புர்னி வந்து நிறைய எழுதியிருப்பாரு. ஸோ பக்தியார் கக்கி இது நல்லா பார்த்துக்கோங்க. கில்ஜி பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறது தான் நலந்தா யூனிவர்சிட்டியும் விக்ரமசீலா யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. சரிங்களா? பட் இந்த கக்கி குதுப்துபின் பக்தியார் கக்கி அப்படிங்கிற ஒருத்தர் காக்கி அப்படிங்கிற ஒருத்தருக்காக குதுப் மினாரு கட்டுறாங்க. இந்த கக்கியும் கில்ஜியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க நீங்க. சரிங்களா? ஐபக் ஐபக் வாஸ் கிரேட் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேர்ன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆர்வம் காட்டியிருக்காரு. அண்ட் பேட்டர்னைஸ்டு ரைட்டர்ஸ் லைக் ஹாசன் உல் நிசமி. ஹாசன் உல் நிசமி அப்படிங்கிற ஒருத்தரை பேட்டர்னைஸ் பண்றாரு. ஆத்தர் ஆஃப் த தாஜ் உல் மசீர் அப்படி சொல்றாங்க. தாஜ் உல் மசீர் அப்படி சொல்றாங்க. அண்டு ஃபக்ருதீன், ஆத்தர் ஆஃப் த தரிக் ஐ முபாரக் ஷாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேரை மெயினா வந்து இவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? யாருன்னா ஒருத்தர் பேரு நிசமி, இன்னொருத்தர் பேரு ஃபக்ருதீன். நான் எப்படி ஹிண்டு வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபேக் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஒருத்தர் பேரு நிஜம், ஒருத்தர் பேரு நிஜமு, இன்னொருத்தர் பேரு ஃபேக்கு அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பேரு ஃபேக்கு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிசம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எப்படியோ மாசா இருக்கும். ஓகேவா? அப்ப அவர் எழுதின புக்கு தஜ் உல் மசீர், மாசு அப்படி சொல்லிட்டு வரும். அதே ஃபேக்கா இருந்தா கொஞ்ச நாள் அது செத்துரும், சாஹி அப்படி சொல்லிட்டு வரும். சஹி, சாஹி, இல்லைன்னா ஃபேக்கை சகிச்சுக்கணும். இப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. தரிகை முபாரக் ஷாஹி, அதான் இன்னொருத்தர் ஃபக்ருதீன் இருக்கார் இல்லையா, நான் ஃபேக்குருதீன் கூட வச்சுக்கோங்க. இவர் எழுதின புக்கு. சரிங்களா? ஹீ ஃபெல் ஃப்ரம் ஹார்ஸ் வைல் பிளேயிங் சௌஹான் அண்டு டைட். இதுவும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபைனலா இவர் வந்து பார்த்தீங்கன்னா குதுப்துமி ஐபக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சௌஹான், அதாவது போலோ, போலோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டு குதிரையில வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போதே குதிரையிலேருந்து விழுந்து இறந்துருவாராம். சரிங்களா? இது போலதான் இவரோட ஸ்டோரி. இது வரைக்கும் இன்னைக்கு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த டாபிக், அடுத்த வர பர்சனாலிட்டியை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் டாட்டா, பை பை.